ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஆனந்த் வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீ நேற்று வந்து ஃபேக்ட்ரிக்கு வர வேணாம், அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தொழிலாளர்கள் எல்லாருமே ஒன்று ஒரு முதலாளியை தான் ட்ரீட் பண்ணாங்க. ஸோ நீ இனிமேல் முதலாளின்னு தெரியாத ஃபேக்ட்ரிக்கு தான் போகணும். அதனால் அபிராமி ஃபேக்ட்ரிக்கு போகும் அப்படின்னு சொன்னதும் நம்ம அபிராமி அதிர்ச்சியாகிறாங்க. உன் பிரச்சனை என்ன ஆனந்த்? அப்போது அங்கே இருக்கிற லேபர்ஸுக்கெல்லாம் கார்த்தி வந்து முதலாளின்னு தெரியாதா என்னங்கிற மாதிரி அபிராமி கேட்குறாங்க. இல்லைம்மா, கார்த்தி யாருன்னே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக கார்த்தி முதலாளியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்போது நம்ம கார்த்தி வந்து சரி விடுங்கம்மா, இப்போ என்ன நான் அந்த ஃபேக்ட்ரிக்கு வரணும் அவ்வளோதானேங்கிற மாதிரி கேட்டதும் ஆமாம், இனிமேல் நீ அங்கே தான் வேலை பார்க்கணும், நம்ம போட்ட சவால் படி அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம கார்த்திக்கும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனந்த் அருண் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா லேபர்ஸ் எல்லாருமே வந்து மாலையோட நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஆனந்த் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா இது வந்து மாலையும் கையுமா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு அருண் கேட்குறாங்க. இங்கே பாரு, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம்ல, அதனால தான் நம்மளை வர வைக்கிறதுக்காக மாலையும் கையுமா நின்றுட்டு இருக்காங்க. பாத்தியா எவ்வளோ பெரிய மாலையை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அருண் வந்து பேசினதோ ஆமாம், நம்ம லேபர்ஸ்க்கு எவ்வளோ பாசைங்கிற மாதிரி அருண் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாலையிட வராங்க. உடனே ஆனந்த் வந்து தனக்கு தான் லேபர்ஸ் எல்லாரும் மாலை போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து குனிறாங்க. பார்த்தா பெண்ணுக்கு லேபர்ஸ் எல்லாருமே வந்து வெடி வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அருண் ஆனந்த் அதிர்ச்சி ஆறாங்க. அங்க பார்த்தோம்னா வெடியெல்லாம் பயங்கரமா கொளுத்துறாங்க. அப்படின்னு பார்த்து மாசா கார்த்தி வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. கார்த்தியை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பேரதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. இவனுக்கா இவ்வளவு வரவேற்பு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம்னா லேபர்ஸ் எல்லாம் கார்த்திக்கு மாலை போட்டு வெடியெல்லாம் வச்சு உள்ள அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? கார்த்தியை இந்த லேபர்ஸுக்கெல்லாம் தெரியாது அனி நம்ம அழைச்சிட்டு வந்து இங்கன்னா இவனுக்கு இப்படி வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ கார்த்தி முதலாளி எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சபடியா தானே இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல அருண் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சே, எங்க போனாலும் இந்த கார்த்திகிட்ட மொக்க வாங்க வேண்டியது என்னோட பிரச்சனையா போயிடுச்சுங்கிற மாதிரி ஆனந்த் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி உள்ள வந்தது, வாங்க சார், நீங்க இந்த ஃபேக்டரிக்கு வந்து எவ்வளோ காலம் ஆச்சு, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு சார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன கார்த்தி, இங்க வரப்போறேன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே உன்னை பத்தி இந்த லேபர்ஸ் கிட்ட சொல்லிட்டியா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க முன்கூட்டியா? இங்க பாருங்க, உங்களை தெரியுமோ இல்லையோ, ஆனா எங்கட கார்த்திக் சார் தெரியாதவங்க இந்த இந்தியாவில இருக்க முடியாது சார். இங்க பாருங்க, அது மட்டும் இல்லை, இப்போ எங்கள் கார்த்திக் சார் இப்போ எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்காங்க, அதுவும் லேபர்ஸாக எங்களோட தொழிலாளியாக வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா கார்த்திக் சார்? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. இனி நாங்கள் வேலை செய்ய போகிற காலம் ஒவ்வொரு நாளும் பொன்னாள் தான் என்கிற மாதிரி ரொம்ப